இந்த 2025ல எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி, எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இது இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த 160cc செக்மெண்ட்ல இவ்வளோ புது மோட்டார் சைக்கிள், இவ்வளோ அப்டேட்டு, எதுக்கு இப்படி பூம் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட 2025 அப்பாச்சி RTR 160 4V தான் இருக்கு. 10 புது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பழைய அப்பாச்சி ஆல்ரெடி இப்போதான் ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணோம், கம்பேர் பண்ணோம். அண்ட் நிறைய விஷயங்கள் அந்த 160cc பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் டிவிஎஸ் வந்து இந்த அப்பாச்சி சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. புது மாடல்னு சொல்ல முடியாது, நிறைய புது சேஞ்சஸ், காம்படிஷனை இன்னும் கொஞ்சம் ஹெவியாக்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 4V எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவகிருஷ்ணா டிவிஎஸ், காமராஜர் சாலை, மதுரை. புது டிவிஎஸ் அப்பாச்சி சீரிஸ் எல்லாமே மதுரையில் இருக்க சிவகிருஷ்ணா டிவிஎஸ்க்கு வந்துருச்சு. இந்த பைக்கை பற்றி என்கொயரி இல்லை டெஸ்ட் டே பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. டிவிஎஸ் அப்பாச்சியில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுன்னு சொல்லலாம். 10 சேஞ்சஸ் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்க ஒரு விஷயம், ஹெட்லைட் வேறு. மொதல் நல்லா ஒய்டான ஹெட்லைட்டாக இருக்கும், அது எல்இடியாக தான் இருந்துச்சு. சென்டரில் ஒரு டிஆர்எல் ஸ்ட்ரிப் ரன் ஆகும். பட் இப்போ அப்படியே மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேக்கட் ஸ்போர்ட்ஸ்க்கான ஸ்டைலிங் கிடைக்குது. ரெண்டாவது காம்படிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டட் ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே 2 டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம டிஆர்எல் மேலே கொடுத்து தான் பார்த்துருப்போம் நிறைய பிராண்ட்ஸ். இங்கே அப்பாச்சி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பிளேஸ் ஆயிருக்கு. அதை சுற்றி இருக்க பிளாஸ்டிக்ஸ் ஓகே, ஹாட் பிளாஸ்டிக்காக இருக்குது. மேலே இந்த கவுல் வந்து நல்லா மசில்டாக இருக்குது, நிறைய க்ரீசஸோட இருக்குது. இங்கே டிவிஎஸோட லோகோ, நம்ம வெயிட் ஹோல்டரு, ஆனால் அது கீழே ஒரு விங்லெட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல் கீழே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஹெட்லைட்டை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆன் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன். அண்ட் இதில் வந்து ஹைபீம், கீழே இருக்க லேம்ப் வந்து ஹைபீம் லேம்ப் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நைஸ். இந்த ஆன் ஆஃப் ஃபீச்சர் வந்து நல்ல ஃபீச்சர். டிஆர்எல் எப்பயுமே க்ளோ ஆகும். ஓகே. ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நேக்கட் ஸ்போர்ட்ஸ்க்கான ஸ்டைலிங்கை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் 300cc இருக்க இண்டிகேட்டர்ஸை வந்து இங்கே 160 கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நான் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஃபைனலி டிவிஎஸ் வந்து எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல் லேம்ப்லாம் சேம் தான். ஹெட்லைட் கவுல் அண்ட் இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ரெண்டாவது சேஞ்சஸ் பார்க்கறதுக்கு கோல்டு கலரில் அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய 37mm USD 4. இது ஆல்ரெடி இருந்தது தான், இப்போதான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க. அகைன் நம்ம இதை இந்த மாடல்லையும் பார்க்க முடியுது. இது டாப் மாடல் தான் ஆனிவர்சரி எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் தான் எல்லா ஃபீச்சர்ஸையும் பேக் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா நார்மல் சிட்டி ரோட்டில் ஓட்டுறது கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அண்ட் இப்போ ஸ்பீடாக ஒரு பேத்தோவில் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பெருசாக நமக்கு ஃபீல் ஆகாது, இம்பேக்ட் தெரியாது. ஸ்லோ ஸ்பீடில் லைட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். பட் ஸ்டில் த சஸ்பென்ஷன் மேக்ஸிமம் சாஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ அதனால் சிட்டி ரேஞ்சாக இருக்கட்டும், ஒரு ஹைவேல நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும் இந்த சஸ்பென்ஷன். மூணாவது சேஞ்சஸ் இன்ஜின். இந்த இன்ஜினை இப்போ ஸ்மூத்தாகவும் ரஃபைனாக ஆக்கியிருக்காங்க. பவர் ஃபிகர்ஸில் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 17.5 bhp, 14.3 Nm டார்க். ஓகே, சேம் பவர் ஃபிகர்ஸ் தான். பட் இப்போ ஃபியூல் எஃபிஷியன்சியும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. 47.6 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. 160cc 47.6ன்றது நல்ல நம்பர். பிகாஸ் 125cc ஒரு 53, 55, 57 கொடுக்குது. ரைடர் 125 எக்ஸ்ட்ரீம் 125 ஆறலாம். பட் நீங்கள் 160 வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 45 கொடுத்தா நல்ல மைலேஜ்னு பார்க்கப்படுது. இங்கே 47 கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 50 வரைக்கும் எடுக்க சான்ஸ் இருக்குது. 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு 160cc பைக்குன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த பைக்கை சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வரலாம், MT-15 55 கொடுக்குதாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இங்கே 50 வரைக்கும் மேக்ஸிமம் கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 160cc ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா பைக்ஸையும் டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ முடிவு பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஜின் ஆல்ரெடி ஸ்மூத்தாக ரஃபைண்டாக தான் இருந்துச்சு. இப்போ இன்னும் ஸ்மூத் அண்ட் ரஃபைன் ஆக்கியிருக்காங்க. அதனால அந்த சாஃப்ட்னஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் த்ராட்டில்லையும் அந்த சாஃப்ட்னஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. போதுமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 150cc டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இந்த இன்ஜின். பட் ஒரு விஷயம் மட்டும் நான் மிஸ் பண்ணுறது, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன? நாலாவது சேஞ்சஸ் டுவல் சேனல் ABS. டுவல் சேனல் ABS தான் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். எஸ், ஆல்ரெடி இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது இந்த டிஸ்க் ரோட்டர் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணுவாங்கன்னு. பட் 282 இருக்குது. இந்த டிஸ்க் ரோட்டர் ப்ளஸ் இந்த கேலிபரோட எஃபிஷியன்சி பெட்டராக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த காம்படிஷன் ரேஞ்சுக்குள்ளே போனால் ஒரு 300னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு தாட். இந்த டுவல் சேனல் ABS இப்போ ரியர் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் புதுசாக கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி டிவிஎஸ் பைக்ஸில், பிக் பைக்ஸில் இருக்குது.
ஸோ அதை இப்போ இந்த பைக்லையும் கொண்டு வந்திருக்காங்க. 5வது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்டி ஃபோக் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதில் நாங்கள் சொன்ன இண்டிகேட்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டயர் சைஸ், டிஸ்க் சைஸ்லாம் சொல்லியிருந்தோம். அதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இப்போ புதுசாக ஆட் பண்ணிட்டாங்க. நைஸ். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இப்போதைக்கு மஸ்ட் நீடட் சேஃப்டி ஃபீச்சராக இருக்குது. பிகாஸ் இப்போ இந்த சர்ஃபேஸ் பாருங்கள், தார் ரோடு தான், பட் இந்த இடத்துல கல்லா இருக்குது. இமீடியட் ஆக்சலரேஷன், சடன் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது வீல் ஸ்லிப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அது இந்த பைக்ல இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்பாச்சில கொடுத்துருக்காங்க. 160ல 150ல ஆல்ரெடி MT-15 இருக்கு. ஸோ இப்போ அப்பாச்சிலையும் கொடுத்துருக்காங்க. 6வது சேஞ்சஸ், புது கலர் ஸ்கீம், புது கிராஃபிக்ஸ். இது 20th ஆனிவர்சரி எடிஷன். அதை டேங்க்ல பேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிவிஎஸோட லோகோ இங்கே வருது. இங்கே ரெட் கிராஃபிக்ஸ், இது பிளாக் கலர். பிளாக்ல வந்து ரெட்டை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்டியரா இருக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு கோல்டு ஷேடை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே இந்த பேஷ் பிளேட்டில் ரெட் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 160 4V மட்டும் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த பிளாக்ல இந்த கோல்ட் டோனை மிக்ஸ் பண்ணது ஓகே, பட் எனக்கு இந்த ரேசிங் ரெட் கலர் ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புது கிராஃபிக்ஸ் அண்ட் புது கலர் ஸ்கீம். ஸோ இது ஒரு சேஞ்ச். 7வது அப்கிரேட், அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஃபார் பெட்டர் இன்ஜின் பிரேக்கிங், சேஃப்டியும் இதில் ஆட் ஆகுது. அதே மாதிரி எஃபோர்ட்லெஸ்னஸும் இதில் ஆட் ஆகுது. ஸோ அதனால இந்த செக்மெண்ட்டில் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்தது நல்ல விஷயம். MT-15 ஆல்ரெடி இருக்குது. இப்போ இங்கே நம்ம அப்பாச்சியில் பார்க்க முடியுது. 8வது ஆடட் ஃபீச்சர், USB A டைப் போட்ட இங்கே சார்ஜிங் ஃபெசிலிட்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் மொபைல் ஹோல்டர் மாட்டி உங்கள் மொபைலை வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே, நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பைக் ஹார்னோட டோன் வந்து மாறுது. அதாவது சவுண்ட் இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஃபைனல் எண்டில் வந்து அந்த டோன் கொஞ்சம் ரஃப்பாக மாறுது இதில். ஸோ அதனால் லவுடாக தான் இருக்குது. இந்த ஒரு பெரிய பைக் வருது அப்படின்றத காமிக்கிற மாதிரி ஹார்ன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 10வது சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அலாய் வீல் வந்து டூவல் டோனாக வரும். நீங்கள் பார்க்கலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பாடி கோர் கலர் பிளாக்கு, சைடில் கொடுத்துருக்க கிராஃபிக்ஸ் கோல்டு. ஸோ அதை அப்படியே அலாய் வீல் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. 50% பிளாக், 50% கோல்டில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ரோட்டில் இந்த பைக்கை ரைட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ இந்த கலருக்கு ஓகே, பட் ரெட்டு போனோம்னா பயங்கரமாக இருக்கும். நைஸ். ஸோ இந்த டுவல் டோன் அலாய் வீல் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஸ், கிராஃபிக்ஸ் அண்ட் அந்த டோன்ஸ்லாம் மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கருத்து. அதுக்கு முன்னாடி 160cc இது வரைக்கும் நம்ம இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்ததே கிடையாது. அப்படி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்பாச்சியில் எப்பயோ டிவிஎஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பைக்ஸில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் குரோம் கிளச் அண்ட் பிரேக் லீவர். இதில் என்ன பிரமாதம், அதில் வந்து 3 ஸ்டெப் ஆஃப் அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் 3 ஸ்டெப் ஆஃப் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் பிரேக்ஸ். இது சூப்பரான விஷயம். பெரிய பெரிய பைக்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்டபிளாக கொடுத்தது நல்ல விஷயம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 17.5 bhp வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெயின், அர்பன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இந்த செக்மெண்ட்ல ரைட் மோட்ஸ் கிடையாது. 160ல இருக்க மோட்ஸ் எல்லாமே ABS மோட்ஸ் தான். பட் இங்கே பவர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பிரேக்கிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து டிவிஎஸ் எப்பயோ பண்ணிட்டாங்க. இது யூனிக்கான ஃபீச்சராக நான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த செக்மெண்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற இந்த கேள்வியை டிவிஎஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அண்ட் 160cc ஈஸியாக ஃபேமிலி யூஸும் பண்ணக்கூடிய ஒரு பைக் இந்த பைக்னு சொல்லலாம். அதே மாதிரி பில்லியன்ல ஒன் சைடில் லேடிஸ் உட்காந்தாலும் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்பை ஸ்டாக்ல ஃபேக்ட்ரியிலேருந்து கிளம்பும் போதே லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்போட தான் வருது. அது மட்டும் இல்லாமல் சேடில் ஹைட்டை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப ஹைட் கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் பைக்கை விட கொஞ்சம் தான் டால், ரொம்ப டால் கிடையாது. அதனால ஃபேமிலி யூஸ் ஈஸியாக பண்ண முடியும். டிவிஎஸ் பிராண்டில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நிறைய விஷயங்களை சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரியர் கேலிபருக்கு மேலே ஒரு ப்ரொடக்ட் இருக்கும். அந்த கேலிபரோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகணும். இப்போ மழை டைமில் ஓட்டுறோம், சேறு சகதியெல்லாம் கேலிபரில் போய் உள்ளே நிற்கக்கூடாதுன்றக்காண்டி மேலே ஒரு பிளாஸ்டிக் ப்ரொடக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் அப்பாச்சியில் நான் ஸ்பெஷலாக பார்த்த விஷயம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அப்பாச்சியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பர்ஃபெக்ட் டெய்லி கம்யூட்டர், பெர்ஃபெக்ட் டெய்லி ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஒவ்வொரு லெவல் ஆஃப் த்ராட்லையும் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். 160cc அகைன் சொல்கிறேன், நல்ல பர்ஃபார்மன்ஸ்னோடனே அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி கேட்காதீங்க. 160cc மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 160cc உங்களுக்கு ஒவ்வொரு லெவல் ஆஃப் த்ராட்டிலையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். வெயிட் 148 kilograms ஈஸியாக நீங்கள் மேனுவர் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும். ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வெளியே எடுக்கிறீங்க, சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் டிராஃபிக்ஸில் போகிறீங்க, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நின்று போகிறனாலும் ஈஸியாக மேனுவர் பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஈஸியாக நீங்கள் ஓட்ட முடியும். அண்ட் சிங்கிள் சீட் ஃபேமிலி யூஸ் பண்ணலாம். இப்போ காலேஜ் படிக்கிற ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு பைக் வாங்கணும், நான் காலேஜும் போவேன், ஃபேமிலி யூஸும் பண்ணுவேன், நிறைய சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுவேன், எப்போயாவது அக்கேஷனலாக லாங் டிரைவ்லாம் போவேன், அப்படி யோசிக்கிற உங்களுக்கு இந்த பைக் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் ஆர் தேர், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூட்டபிளா இருக்குன்றத பாருங்க. இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் நிறைய பேர். பஜாஜ்ல N160 இருக்கு, இப்போ KTMல புது காம்படிட்டர் டியூக் 160 இருக்கு, அண்ட் ஹீரோல எக்ஸ்ட்ரீம் 160 இருக்கு, யமஹால MT-15 இருக்கு, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத எல்லா பைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஆப்ஷன் ரிலையபிளா இருக்கும். இந்த பைக்கோட கிளஸ்டர் TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. TVS ரேசிங்கோட UI நல்லா இருக்கு. சுற்றி இண்டிகேஷன்ஸ்லாம் வருது. இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட இண்டிகேஷன், பிகாஸ் ட்ராக்ஷன் ஆனில் இருக்குது. ABSோட இண்டிகேஷன் அண்ட் இன்ஜின் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் லைட்டோட இண்டிகேஷன்ஸ் எல்லாமே அங்கே வருது. கீழே ட்ராக்ஷன் இஸ் ஆன் வருது. அண்ட் 0 to 60 அவ்வளோ நேரத்தில் லாக் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீடு, ட்ரிப் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரு, இன்ஜின் டெம்பரேச்சரு, ஃபியூல் கேஜ் லெவலு அண்ட் ரைட் மோட்ஸ்க்குரிய இண்டிகேஷனு, டைமு, டாக்கோமீட்டர்ஸு, கியர் போஷன் இண்டிகேட்டர் எல்லா ரீடவுட்டுமே இருக்குது. டீட்டெயில்டாக இருக்குது. மேக்ஸிமம் ரீடவுட் நமக்கு தேவையான ரீடவுட்டுக்கு மேலே அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து இந்த கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் ஸ்விட்சஸ் இல்லை. இங்கேயும் உள்ள ஹேண்டில் பார்லையும் இல்லை. இந்த கிளஸ்டரை வந்து இந்த கிளஸ்டரில் இருக்க ஃபீச்சர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா டிவிஎஸோட ஸ்மார்டெக்ஸ் கனெக்ட் அப்ளிகேஷன் டவுன் பண்ணி தான் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணணும். ப்ளூடூத் ஃபீச்சர் எல்லாமே வந்துருது. பட் இந்த இடத்துல ஃபிசிக்கல் ஸ்விட்ச் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத என் கருத்து. இப்போ அர்ஜென்ட்டாக ட்ரிப் மீட்டரை மாற்றணும், ட்ரிப்பை ரீசெட் பண்ணணும்னா கூட நான் ஃபோனை போய் ஆன் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிகாலிட்டி லெவலில் கம்மி பண்ணுதுன்னு சொல்லலாம். Apache 160 யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் பார்ப்போம். ஃப்ளாட்டான சீட்ஸ், லோவான சீட் தான், சீட் ஹைட் கம்மி தான். ஓகே, ஹேண்டில் பார் ஆக்சஸ் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. இன்க்ரஸ் ஈஸி, பிகாஸ் சேடல் லைட் பெருசாக இல்லை. நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் பைக்கில் கெட்டின் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எக்ரஸ் இஸ் நாட் அ டீல். எங்கேயுமே தட்டலைங்க, ஈஸியாக இருக்குது. வெயிட் 147 kilograms, 147 to 48. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து வெயிட் இருக்குது. 150 கூட மீட் ஆகலை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரை விட கொஞ்சம் தான் வெயிட் அதிகம். கம்ப்யூட்டர் அப்படின்னா 120cc ஃபேமிலி பைக்ஸ். இப்போ இந்த பைக்கில் நான் உட்காந்தோடனே நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் கம்ஃபர்ட். சீட்டோட குஷன், அதாவது அந்த ஃபோம் நல்லா கம்ஃபர்ட் ரேஞ்சில் இருக்குது. பின்னாடி பேக் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஹேண்டில் பார்ஸ் வந்து லைட் வெயிட் ஹேண்டில் பார் தான், வைடாக கொடுத்துருக்காங்க. என் கை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு வைடாக வச்சிருக்கேன்னு. அண்ட் அதே மாதிரி ஆப்போசிட் சைட் டு த ரைட்டராக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நட்ஸை வந்து லூஸ் பண்ணி அலாங்கியை வச்சு லூஸ் பண்ணி லைட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரில் பண்ணிக்கலாம். பட் இது ஃபேக்ட்ரியில் ஃபிட் பண்ணி கொடுத்தது. அவங்க அந்த டைனாமிக்ஸ் கரெக்டாக மேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பட் ரொம்ப மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைனாமிக்ஸை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ரைடிங் போஸ்டர் நீங்கள் பார்க்கலாம். லீன் லெவல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் சைட் டு த ரைடராக இருக்கனால ஒரே ஒரு பாயிண்ட் லீன் இருக்குது. ஏன்னா இங்கே ஹேண்டில் பார் இருந்தால் லீன் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம் என்னோட இந்த ஏரியா வந்து இப்படி இருக்கும். ஸோ அதுவே இப்போ வந்து ஒரு பாயிண்ட் நான் முன்னாடி போகிறேன். ஸோ அதனால் இப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்குது லைட்டாக. ஸோ அதை நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பட் நான் ஃபீல் பண்ணுறேங்க 5.8 feetனால எனக்கு 2 ஃபுட்டுமே பேலன்ஸ் ஆகுது. முட்டுமே மடங்கி தான் இருக்குது. ஸோ இப்போ ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய டிராஃபிக்னாலும், எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும், எந்த இடத்துல பைக் நின்னாலும் நான் உட்காந்து நகட்டிட முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த வெயிட்டையும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியுது. இந்த பைக்கில் மெயின் ஸ்பெஷல் வெயிட் பேலன்சிங், ஹைட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் 5 feet இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5.2னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 5.3, 5.4, 5.5னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஹைட் என்ன, இந்த ஹைட் ரேஞ்சஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. நான் ரிவ்யூவில் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த பைக் இப்படி இருக்குது. பட் ஸ்டில் நேராக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், பண்ணிட்டு முடிவு பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஓவராலாக அப்பாச்சியோட ரைடிங் போஸ்டர். சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கனால ஒரு பாயிண்ட் லீன் இருக்குது. ஹைட் அண்ட் வெயிட் இஸ் குட். ஸோ அதே மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு அந்த சாஃப்ட் நேச்சரில் இருக்குது. அதுக்கு காரணம் தடிமனான கிரிப்பு. ஸோ இது வந்து எனக்கு எப்பயுமே அப்பாச்சி பைக்கில் பிடிக்கும். பிகாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் ஒரு விதமான கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லேயும் ஒரு ஸ்மூத்னஸை ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். மகளே 2025 TVS Apache RTR 164V எப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ், இந்த டாப் வேரியன்ட்னால இதோட எக்ஷோரூம் ப்ரைஸே 1,48,000 வருது. கிட்டத்தட்ட 1,50,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் மட்டுமே வந்துருது. இப்போ ஜிஎஸ்டிலாம் கம்மியானால உங்களுக்கு இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து ஆக்சுவல் ப்ரைஸிங். ஸோ நீங்கள் நியர்பை டீலர்ஷிப்பில் கேட்டிங்க அப்படின்னா டிவிஎஸோட Apache 160 சீரிஸ்க்கு வந்து 10,000 12,000 விலை கம்மியாக இருக்குது எக்ஷோரூமில். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே, இதோட ப்ரைஸ் 1,48,000. பட் 160யோட பேஸ் வேரியன்ட் ப்ரைஸ் வந்து 1,25,000 தான். ஸோ நீங்கள் ஆன் ரோடே வந்து 1,50,000 55,000க்குள்ளே வாங்கிட முடியும். 160 பேஸ் வேரியன்ட் பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா இல்லை உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும். டுவல் சேனல் ABS, USD ஃபோக்கு, TFT கிளஸ்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த எல்லா ஃபீச்சர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காம்படிட்டர் பார்க்கணும்ல, N160, FZS V4, Extreme 160 இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ். N160யோட ப்ரைஸ் 1,29,000 1,33,000 வருது. FZS V4 ப்ரைஸ் 1,29,000 வருது. Extreme 160 ப்ரைஸ் 1,28,000 34,000 வருது. எப்படி பார்த்தாலும் அந்த பைக்ஸ்லாம் விட இந்த பைக்கோட டாப் வேரியன்ட் ப்ரைஸ்
கூட தான் 10,000 15,000 கூட இருக்கு. அந்த எல்லா பைக்ஸையும் விட இந்த பைக்ல இருக்க ஒரு மெயினான ஃபீச்சர் TFT கிளாஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் 160 போனா USD ஃபோக்ஸ் இருக்கு, FGS வந்தோம்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பிளிட் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு பைக்ல இருக்க தான் செய்யுது. பட் நீங்க ஃபுல் ஆப்ஷன்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், USD ஃபோக்ஸ், TFT கிளாஸ் இந்த மாதிரி ஃபுல் பேக்டா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அப்பாச்சி நீங்க பார்க்கலாம். இது எங்களோட கருத்து. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ ப்ரோஸ் வந்து நான் சொன்னதுல நிறைய விஷயங்கள் ப்ரோஸ் தான். கான் லிஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. பழைய வீடியோல நிறைய கான் சொல்லியிருந்தோம், அதெல்லாம் இப்போ மேக்ஸிமம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. 282mm டிஸ்க் வந்து ஒரு சைடில் தான் கான் சொல்ல முடியும், பட் இன்னொரு சைடில் பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நான் பெருசாக கானில் கன்சிடர் பண்ண முடியாது. நம்பர்ஸ் வைஸ் அதை 282ன்ற நம்பர்னால அதை நம்ம கானில் பேசுகிறோம். பட் ஸ்டில் பிரேக்கிங் இஸ் குட். அண்ட் டயர்ஸ் இன்னும் ஒரு செக்ஷன் பெருசு பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என் கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறேன்னா கேஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. Drive responsibly and drive safely.